எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீல் யுவர் பாடிங்கிற புக்கோட ரிவ்யூவில் லாஸ்ட் செக்ஷன். ஓகேயா? இதோடு கூடி இந்த புக் ரிவ்யூ முடியுது. அப்போ இதில் இன்னும் என்னென்ன லூயி ஹே ங்கிற அந்த ஆசிரியருக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து 83வது வீடியோ. ஓகேயா? அப்போ இதோட கூடி நம்ம ஹீல் யுவர் பாடிங்கிற புக்கோட கடைசி புக் ரிவ்யூவாக வச்சுருக்கோம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்க சப்டைட்டில்லே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு விதம் நம்ம 2 வீடியோலையும் பார்த்துட்டோம். கடைசி புக்கில் இருக்கிறது என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதாவது நம்ம உடம்புல ஃபிசிக்கலாக இருக்கிற வியாதிகளுக்கெல்லாம் காரணம் மனசு தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மனசில் இருக்க வேண்டாத நெகட்டிவாக இருக்க விகாரங்களை எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்க இமோஷன்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறதுக்கு பேர் தான் மெட்டாஃபிசிக்கல் அப்ரோச். அதாவது மெட்டாஃபிசிக்கல்னா என்ன? நம்ம இந்த இந்த கண்ணால், காதால், அதாவது பஞ்சேந்திரியங்கள் மூலம் நம்மளுக்கு புரியறதை விட அதை தாண்டி இந்த இந்த 2 ஊன கண்ணுக்கு பதிலாக ஞான கண் வச்சு தெரியுது அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கலாக இருக்கிறத கடந்து அதை விட உயர்ந்த நிலையில போய் அது மனசுல நம்ம வந்து நெகட்டிவிட்டியை மாற்றி பாசிட்டிவாக போடுறதுக்கு தான் வந்து மெட்டாஃபிசிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்னன்னா, சரி, அவங்களோட உடம்புல அவங்களுக்கே அவங்க வந்து ஹீலர், அவங்க வந்து மெட்டாஃபிசிக்கல் லெக்சரர், அவங்க ஒரு டீச்சர். அவங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, புஸ்தகம் எழுதுறாங்க, மற்றவங்களோட உடம்புல இருக்க என்ன டிசீஸை எல்லாம் மாற்றுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கே ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா யோசித்து பாருங்க. ஆனால் அந்த டிசீஸ் வந்ததுக்கு காரணம் என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சு, அவங்க 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் டாக்டர்கிட்ட கேட்டு அதை அவங்களோட அந்த அந்த இது வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மாற்றி அவங்க நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அதுவே போரும் நமக்கு. ஒரு சாலிட் எக்ஸாம்பிளாகவே இருக்குது அவங்களோட லைஃப். ஓகேயா? அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு மனசில் இருக்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் மாற்றணும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் உடம்புல நிறைய வியாதிகளாக வருது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வியாதிங்கிறோம்ல, டிசீஸ்ன்னு சொல்கிறோம். டிசீஸ்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் வியாதிக்கு டிசீஸுங்கிறாங்க. டிசீஸ்னா என்ன அர்த்தம்? ஈஸ்னா லெகுவாக செய்யறது, அதாவது ரொம்ப ஈஸியாக செய்யறது. அது எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டான் பார்த்தியா? எவ்வளோ லெகுவாக பண்ணிட்டான் பார்த்தியா? லெகுவானா என்ன? கஷ்டப்படாமல் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக பண்ணுறதுங்கிறது. ஈஸியாக படிச்சுட்டானே, ஈஸியாக எழுதுறானே, ஈஸியாக ஜம்ப் பண்ணுறானே அப்படின்னு நமக்கு காமனாக பேசுகிறோம். அப்போ ஈஸுனா ஈஸி. அப்போ டிசீஸ்னா என்ன? ஈஸியாக இல்லாத ஒரு கண்டிஷன். ஈஸியாக இல்லாத கண்டிஷன்னா என்ன? இப்போது நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா நம்ம ஈஸியாக நம்மளால் 5 மைல் நடக்க முடியும், 5 கிலோமீட்டர் நடக்க முடியும், வெயிட்டை தூக்க முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். அதே சமயத்தில் டிசீஸாக இருக்கிற உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் நம்மளால் அவ்வளோ தூரம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தான் டிஸ்ஈஸ். அதாவது ஈஸியாக நம்மளால் நார்மலாக நம்மளால் பண்ண முடியலங்கும்போது அது உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது. அது ஒரு வலியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குது. நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கு தான் டிஸ்ஈஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ அதைத்தான் நம்ம டிசீஸ் வந்துருச்சு, பெரிய பெரிய டிசீஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. சிலவங்க இப்போ எயில்மெண்ட்டும்பாங்க, ஃபிசிக்கல் இல்னஸ்ம்பாங்க, டிசீஸுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு
ஓரோ வியாதிக்கு ஓரோ இது வச்சிருக்க பேரு. ஓகே. ஓரோ வியாதிக்கும் ஓரோ பேரு இருக்கு. ஆனா, அதோட சிவியரிட்டி அது எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்கு இப்ப தலைவலிய வந்து டிசீஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு எயில்மென்ட். ஒரு சின்ன ஒரு அஸ்வஸ்தத. அ நம்மளால நார்மலா பிஹேவ் பண்ண முடியல. ஏன்னா, ஏதோ ஒண்ணு இங்க உறுத்திக்கிட்டே இருக்கு, வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் டிஸ்ஈஸ். அது ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள். அன்கம்ஃபர்டபுள்னா ஒரு கம்ஃபர்ட்டோட, அதாவது நிம்மதியா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. ஏதோ ஒண்ணு உறுத்துது. அதுக்கு பேர் தான் அன்கம்ஃபர்டபுள் இல்னஸ், எயில்மென்ட் அப்படிங்கிறோம். அப்ப இந்த மாரி உடம்புல சின்னதா இருந்தாலும் சரி, சின்ன வலியா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வியாதிகள், டிசீஸுகளா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் காரணம் மனசு தான். மனசுல இருக்க நெகட்டிவ் இமோஷன்ஸ். நெகட்டிவ் இமோஷன்ஸுங்கும்போது, அது நம்மள பத்தினதாவும் இருக்கலாம், மத்தவங்கள பத்தினதாவும் இருக்கலாம். 2லயும் ஒ எஃபெக்ட் ஒண்ணுதான். இப்போ வந்து சிலவங்க அ த த த தன்னையே தாழ்வா நெனச்சுக்கிறாங்க. நான் படிக்கவே இல்ல. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் படிக்கல. ஊர் சுத்திட்டு இருந்தேன். அம்மா, அப்பா சொன்ன பேச்சு கேட்கல. டீச்சர்ஸ் சொன்னத கேட்கல. நான் படிக்கல. இப்ப பாரு எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. எனக்கு காசு சம்பாதிக்க முடியல. என் கையில காசு இல்ல. ஃபைனான்ஷியலா நான் ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு பைசா குடுத்தா தான் உண்டு. எனக்கு இஷ்டப்பட்ட ஒரு புடவ வாங்க முடியல. இஷ்டப்பட்ட ஒரு இடத்துக்கு போக முடியல. அ அ அந்த மாரி நெறைய அவங்கவங்கள குறிச்சு அவங்கவங்கள பத்தியே தாழ்வான ஒரு மனப்பான்மை. ஒரு லோ எஸ்டீம். அ எனக்கு அது பண்ண தெரியல, இது பண்ண அப்ப நான்லாம் வேஸ்ட். நான் பொறந்ததே வேஸ்ட். இந்த ஜென்மம் எடுத்ததே வேஸ்ட். அப்படின்னு திருப்பி, 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 திருப்பி நெனச்சுட்டு இருந்தா கூட, அது ஒரு வியாதியா வெளியில பரிணமிக்கும். அது ஒண்ணு. ம். அ செ செல்ஃப் லோ எஸ்டீம் அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு. 2வது மத்தவங்கள பத்தியும் நம்ம இந்த மாதிரி தான் நெனச்சுக்கிட்டே இருக்கோம். மத்தவங்கள பத்தி, அவன் சரியில்ல, அவன் பேச்சு சரியில்ல, அவன் ஊதாரித்தனமா நடக்கிறான், இந்த அம்மா வாழ்ற வாழ்க்கை சரியில்ல, எங்க மாமியார் சரியில்ல, மாமனார் சரியில்ல, இல்லைன்னா நாத்தனார் சரியில்ல, இல்லைன்னா என் புள்ள சரியில்ல, பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அவ பின்னாடியே போறான். இ இந்த மாரி பார்க்குறவங்கள எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அ மனசுக்குள்ள அவங்கள போட்டு அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் போட்டு பொறுமி, பொறுமி, பொறுமி அது இருக்கிற நாளெல்லாம் சரி நம்ம எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்தோம்? வாழ்க்கைய அனுபவிக்கணும். நல்ல விதத்துல வாழணும். அத விட்டுட்டு மத்தவங்கள பத்தி குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது, கிரிட்டிக்கலா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதுன்னா என்ன? அ அவன் சரியில்ல, இவன் சரியில்ல, அது சரியில்ல, இந்த சிஸ்டம் சரியில்ல, இந்த கவர்மெண்ட் சரியில்ல, அந்த லீடர் சரியில்ல. அ அ எ எது எத பத்தியும் ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. பார்க்கறது எல்லாத்தையும் நெகட்டிவா சொல்றது. இந்த மாரி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, இது அவங்களையும் பாதிக்கும். அவங்கள பாதிக்கிறதோ இல்லையோ, நம்மள கட்டாயமா பாதிக்கும். இதெல்லாம் தான் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த மாரி நம்ம மனசுல மொத்த நெகட்டிவ் எமோஷன்ஸ போட்டு அடைச்சு, அடைச்சு வச்சோம்னா, அது பல விதத்துல உடம்புல வெளிய வரும். அதனால தான் நமக்கு ஆர்த்ரைட்டிஸு, கேன்சரு, சோரியாசிஸு, அ மா அ மா மாறாத ரோகங்கள். ரோகங்கள்னா, ம என்ன சிகிச்சை பண்ணினாலும் சிகிச்சைக்கு உட்பட்டாலும் அது மாற மாட்டேங்குது. சிலவங்களுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸு. ஸ்கின் டிசீஸ் எல்லாம் எத்தனை டாக்டர்ட்ட மாத்தி மாத்தி போனாலும் சரியாக மாட்டேங்குது. அதெல்லாம் ஸ்கின் டிசீஸ்னா ஸ்கின்னு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. மனசுல இருக்க விகாரங்கள் அந்த ஸ்கின்ன அப்படி பாதிச்சிருக்கு. அப்போ ஸ்கின்னுக்கு வெளியே எக்ஸ்டர்னலா மருந்து பூசினா மட்டும் போராது. அதுதான் இந்த புக்கோட அர்த்தம். ம். வெளியே வெளிய மருந்து சாப்பிட்டா மட்டும் போராது. அதான் வெளிய மருந்துன்னா, வெளியில இருந்து மருந்த இப்ப உள்ள சாப்பிட்டதுனாலயோ, மாத்திரைய முழுங்குனதுனாலயோ, அ டானிக் குடிச்சதுனாலயோ, இன்ஜெக்ஷன் போட்டதுனாலயோ மாறப் போறதில்ல. முதல்ல நமக்கு மாற வேண்டியது மனசுல இருக்க நெகட்டிவிட்டி. அந்த மனசுல இருக்க நெகட்டிவிட்டி மாறுனாலே உடம்புல வியாதிகள் தானா மாறும். உடம்புல வியாதிகள் வராம இருக்கும்.
வந்தா கூட மாத்தலாம். இப்போ லூயி ஹேக்கு வெஜைனல் கேன்சர் வந்தது, அவங்க மாத்தலையா? அந்த மாதிரி. அப்போ அ- அந்த சின்ன இதுல இருந்தே அவங்களுக்கு மனசுல நிறைய நெகட்டிவிட்டி இருந்திருக்கு. அதுதான் ஒரு வயசுல அப்படி வந்திருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்குங்க. இது ஒன்றும் புதுசா நம்ம கண்டுபிடிக்கல. எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணாம இருக்கோம்னா, இப்ப லூயி ஹே வந்து ஒரு டிசீஸ் வந்தப்ப அவங்க யோசிச்சாங்க. அவங்க மனசுக்குள்ள இருந்து என்னென்ன இருக்குங்கிறத வெளியே எடுத்து போட்டாங்க. அந்த அந்த பாகத்தை நம்ம பண்றதில்ல. நம்ம நம்ம பாட்டுக்கு டாக்டர் மாத்தி போறோம். மாத்திரையெல்லாம் முழுங்குறோம். மருந்தெல்லாம் சாப்பிடுறோம். ஆனா கூட எனக்கு எனக்கு 10 வருஷமா ஆர்த்ரைட்டிஸுங்க. எனக்கு 15 வருஷமா மூட்டு வலி. எனக்கு 20 வருஷமா ஆஸ்மா, 30 வருஷமா ஆஸ்மா. இப்படி சொல்லிட்டு இருந்ததுனால நமக்கு அது மாற போறதில்ல. ஆனா அதுக்கு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணோம்? அதாவது எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து மருந்து சாப்பிட்டதுனாலயோ, டாக்டர்ஸை மாத்தி 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 போய் பார்த்ததுனாலயோ மட்டும் நமக்கு இந்த வியாதிகள் மாற போறதில்லை அப்படின்னு தான் லூயி ஹே அடிச்சு சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட லைஃபே உதாரணமா புக்ல எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வேணா அதை மறைச்சிருக்கலாம், எழுதாம இருந்திருக்கலாம். பட் எதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. ஓகே. ஸோ நம்ம அது மனசுக்குள்ள இருக்கிறத எடுத்து கண்டுபிடிச்சு அதை மாற்றணும். அதுதான் இந்த இந்த புக்கோட உள் நோக்கம். மெயினான பாயிண்ட் அதுதான். இதுல 1-2 வார்த்தைகள், 1-2 விஷயங்கள் எனக்கும் சொல்லணும்னு இருக்கு. அது இந்த புக்ல இல்லை. ஆனா கூட என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். அதாவது சரி, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளருது. அது ஒரு 20 வயசு வரைக்கும் அதுக்கு growth, வளர்ச்சி உண்டு, பாசிட்டிவ் growth உண்டு. ஒரு 20, 21, 22 வயசு ஆகும்போது அந்த growth நின்றுடும், அந்த வளர்ச்சி நின்றுடும். நின்னதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் உண்டானதெல்லாம் வர்ற மாற்றங்கள்லாம் டீக்ரோத்தும்பாங்க. அப்போ வளர்ச்சிங்கிறது 10, 20, 22 வயசு வரைக்கும் தாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வளர்ச்சி நிக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல தேய்மானம் ஆரம்பிக்கும். ஆனால் இது ஒரு 40 வயசு வரைக்கும் அது வெளியே தெரியறதில்ல. ஏன்னா எல்லா பாடி செல்ஸும் ஒட்டுமொத்தமா தேய்மானத்துக்கு உள்ளாகிறது இல்லை. அங்க இங்க கொஞ்சம் 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 தேய்மானம் வருது. ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா பாடியில உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏன்னா இளம் பிராயம், இள இளரத்தம் இளரத்தம் அப்படிம்போம் இல்லையா? இளரத்தத்துக்கு துடிப்பு ஜாஸ்தி அப்படிம்போம். இளரத்தம்னா யங் ஏஜ். அதனால 1-2 செல்ஸ் அங்கே இங்கே ஏதோ வியாதியா வந்தது, அதை ஏதோ ஒன்று தேய்மானம் ஆயிடுச்சுன்னா கூட வெளியே தெரியறதில்ல. அதுக்காக தான் சொல்றேன், 20, 22 வயசு வரைக்கும் தான் growth. 22 வயசுக்கு அப்புறமே டீக்ரோத்னா ஆப்போசிட் ஆஃப் growth. அப்போ டீக்ரோத். ஆனா அது 40 வயசு வரைக்கும் வெளியே தெரியறதில்ல. 40 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஒரு சின்ன ஒரு தளர்ச்சி உடம்புல, ஒரு சோர்வு வரும். அது 40க்கு அப்புறம் 40ங்கிறது ஒரு கட் ஆஃப்ங்க, ஒரு கட் ஆஃப். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல தேய்மானம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அது 50 வயசு, 55, 60ல எல்லாம் கொஞ்சம் வெளியே நல்லாவே தெரியும். அதனால்தான் ரிட்டையர்மெண்ட் ஏன் அப்படி வச்சிருக்காங்க 56 வயசுல? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி. ஸ்டேட் கவர்மெண்டா 56, 58ங்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 60ங்கிறாங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம 20 வயசுல பண்ண வேலை இல்லைன்னா 40 வயசுல பண்ண மாதிரி பண்ண முடியறது இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? அப்போ நான் என்னோட அபிப்பிராயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இந்த புக்ல இல்லாத விஷயம், நானா உங்களுக்கு சொல்றேன். 40 வயசுக்கு அப்புறம் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஆனுவல் மெடிக்கல் செக்அப் செய்யணும். நான் உங்க எல்லாத்துட்டையும் கைகூப்பி வேண்டிக்கிறேன், தயவு செஞ்சு ஆனுவல் மெடிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு செக்அப். எக்ஸிக்யூட்டிவ் செக்அப்னா என்ன? தலையில இருந்து கால் வரைக்கும் சகலதும்.
உள்ள இருக்க ஆர்கன்ஸு, ஹார்ட்டு, லிவரு, லங்ஸு எல்லாம், கிட்னி, அந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸும்பாங்க. ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அதெல்லாம். அது கை, காலு, மசிலு, போனு, கால்சியம், இதெல்லாம் கம்ப்ளீட் செக்கப் நம்ம 40 வயசுக்கு அப்புறம் செய்யணும். நீங்க செஞ்சீங்களா? நீங்க யோசிக்கலாம். நான் செஞ்சேன். 40 வயசுல இருந்தே ஆரம்பிச்சேன். அதோட ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்கேன். இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால தான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் செய்யாம உங்கள்ட்ட சொல்றதுக்கு இவ்வளோ ஆணித்தரமா என்னால சொல்ல முடியாது. நான் செஞ்சு அதோட பயனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் உங்கள்ட்டயும் சொல்றேன். தயவு செஞ்சு 40 வயசு ஆயிடுச்சுன்னா, என் உடம்புக்கு நல்லா தானே இருக்கு. இப்ப என்ன வியாதி ஒண்ணும் இல்லையே. நான் எதுக்கு டாக்டர்ட்ட போணும்? நான் எதுக்கு செக்கப் பண்ணணும்? அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு? மனசுக்குள்ள புரையோடி போன புண்ணு, ஆறாத புண்ணு என்ன இருக்கு? நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா நம்ம மேலோட்டமா பார்த்து மேலோட்டமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்கவே தெரியல. அது மட்டும் இல்ல, வெளியே வியாதி வந்ததான் படுத்த படுக்கையா கிடந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் டாக்டரை பார்ப்பேங்கிறதுல அர்த்தம் இல்லை. அப்போ 40 இயர்ஸுக்கு அப்புறம் ஆனுவல் செக்கப் செய்யணும். லேடிஸ்க்கு 2 டெஸ்ட் கட்டாயமா செஞ்சிருக்கணும். என்ன 2 டெஸ்ட்? மேமோகிராம்னா பிரஸ்ட், உடம்புல லேடிஸ்க்கு உண்டான பிரஸ்ட்ல ஏதாவது லம்ப் இருக்கா, கட்டி இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஓகே, மேமோகிராமில் ஃபஸ்ட்டு தடவை போகும்போது எக்ஸ்ரே எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம்லாம் போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு மேமோகிராம் ரிசல்ட் இருக்குல்ல, அதையும் கொண்டு போகணும். 3வது வருஷம் போகும்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ரிப்போர்ட்டை கொண்டு போகணும். 4வது வருஷம் போகும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இயரோட ரிப்போர்ட்டை கொண்டு போகணும். அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சோனோகிராம் பண்ணுவாங்க. அது ஒரு டெஸ்ட்டு. பிரஸ்ட் மேமோகிராம், பிரஸ்ட்டு டெஸ்ட்டு, அதாவது மேமோகிராம் மஸ்ட். 2வது பேப்ஸ்மியர் கூட கட்டாயமாக செய்யணும். அதாவது பேப்ஸ்மியர்னா இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வெஜைனால ஏதாவது இருக்கா, வந்திருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட்டுங்கிறது வியாதி வர்றதுக்காக இல்லை, வராமல் தடுக்கிறதுக்காக செய்கிற வேலை. ஓகே, வியாதி வந்த பிறகு தான் செய்யணும்னு இல்லை, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செய்யறது நல்லது. அப்போது பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணணும், மேமோகிராம் பண்ணணும், அதை ரிப்போர்ட் எல்லாம் ஃபைல் பண்ணி வைக்கணும். ரிப்போர்ட்டை ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மல், ஓகே ரிப்போர்ட்டை கழிச்சு போட்டுக்கலாம், அப்படி இல்லை, எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் பத்திரமா வச்சுக்கணும். அது ஒன்று. அதே மாதிரி ஜென்ஸுக்கு காமனாக வரக்கூடிய ஒரு இது வந்து என்ன, ப்ராஸ்டேட் கேன்சர். ப்ராஸ்டேட்டுங்கிறது அந்த ஆண் உறுப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு. அதில் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. எப்படி லேடிஸுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு ஜாஸ்தி சான்ஸோ, அதே மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அப்போது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிட்டா இன்னொரு 1 வருஷத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா, நிம்மதியாக இருக்கலாம். அதே இப்போ என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு 35 வயசுல பிரஸ்ட் கேன்சர்ல இறந்துட்டாங்களாம். அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 35 வயசுல பிரஸ்ட் கேன்சரால இறக்க வேண்டிய அவசியம் இந்த 21வது நூற்றாண்டுல கிடையாது. அப்போ நான் 40 வயசுன்னு சொன்னா கூட அப்போ 35 வயசுல எப்படி மேடம் தெரியும்? அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்க்கணும். இல்லாட்டினா 30 வயசுல இருந்தே கூட செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த டெஸ்ட் எல்லாம். நான் வந்து 40 வயசுல தான் ஆரம்பித்தேன். ஆனால் 30 வயசு இந்த காலத்தில் லைஃப் ஸ்டைல் டிசீஸு, நம்மளோட வாழ்க்கை தரம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலேயும் மருந்தடிச்சு வருது. பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு மருந்தடிச்சு வருது. நம்ம சாப்பிட்றதுலே நிறைய விஷ அம்சம் நிறைய இருக்குங்க. அதனால 40 வரைக்கும் காத்திருக்க கூட வேண்டாம். 30 வயசுல இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு உண்டான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மேமோகிராம் செஞ்சாகணும். இப்போ அவங்களுக்கு வந்து 4th ஸ்டேஜ் ஆனதுனால தான் உடம்பெல்லாம் பரவி இறந்துட்டாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அழகாக ட்ரீட்மெண்ட்லேயே நிறுத்தி இருக்கலாம். செகண்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருந்தா கூட போனால் போகுது, ஒரு பிரஸ்ட்டு கேன்சர் வந்துச்சா, அந்த பாகத்தை லம்பு இருந்துதா, கேன்சர் வந்துச்சா எடுத்து போட்டுடலாம். ஆனால் உயிருக்கு ஆபத்து வந்திருக்காது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில்
பண்ணலாம், செகண்ட் ஸ்டேஜில் பண்ணலாம், தேர்ட் ஃபோர்த் ஸ்டேஜுக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ கேட்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களையும் டெஸ்ட் பண்ண நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்கள். ஓகே, இதனால பிரஸ்ட் கேன்சர் வந்து 35 வயசுல ஒரு பொண்ணு வாழ வேண்டிய வயசுல சாகிறதுன்னா நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த பொண்ணு இப்போ இறந்தவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அந்த பொன் குழந்தை எப்படி வளரும்? வளரும், எப்படியோ வளரும். ஆனாலும் தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கணும், இல்லைன்னா சொந்தக்காரவங்க தான் பார்த்துக்கணும். அம்மா இல்லாமல் ஒரு பொண்ணு வளரும் போது அதற்கு உண்டான கஷ்டத்தை யோசித்து பாருங்க. அப்போ அதனால தான் நான் சொல்றேன், எல்லாரும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். வயசாக ஆக 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று எல்லாரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும். ஓகேயா? எனக்கெல்லாம் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வராதுன்னு சொல்லி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலிக்கு ஒட்டுமொத்தம் ஃபேமிலிக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது இல்லைங்கள. ஆனால் ஒன்றுக்கும் வியாதின்னு போகும்போது தாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்காக ஆகுது. மருந்தெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஆன்டிபயோட்டிக், சாதாரண ஒரு ஆன்டிபயோட்டிக் 10 டேப்லெட்ஸ் வாங்குறதுனா என்ன விலையாகுது? விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். மெடிக்ளைமு, எல்ஐசி, இந்த ஸ்டார் ஹெல்த்து, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது 3 வருஷம் 5 வருஷம் நான் ப்ரீமியம் கட்டிகிட்டே வரேன், எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அதனால கட்டினது வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. கட்டினது வேஸ்ட்டு கிடையாது, அது அப்படி கிடக்கட்டும். நம்ம அந்த வருஷம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம்ல, அதுதான் நமக்கு கிடைச்ச போனஸ். ஆனால் எல்லாரும் உடம்ப எக்ஸ்ட்ரா கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அப்போ கம்மிங் டு த புக். அப்போ புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புக்லேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க. திருப்பி அவங்க அதுதான் சொல்கிறாங்க. அதாவது இந்த புக்கில் கொஞ்சம் 4-5 சாப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்கங்க. பெரிய லிஸ்ட்டுன்னா என்ன வியாதி, அதுக்கு உண்டான மானசீகமாக வர்ற ரீசன்ஸ், காரணங்கள், ப்ராபபிள் ரீசன்ஸ். ப்ராபபிள் ரீசன்னா என்ன தெரியுமா? அதாவது இதனால இது அப்படின்னு சொல்ல முடியாது. முக்காவாசி இந்த மனோநிலையில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். ஏன்னா அவங்க வந்து ஹீலர், அவங்க வந்து மெட்டாபிசிக்கல் டீச்சர், அவங்க ஹீலர். அப்போ எத்தனையோ பேரை அவங்களோட ஆரோக்கியத்தை அதாவது டிசீஸை மாற்றி கொடுத்துருக்காங்க, ஹீல் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆளுங்களை அவங்க ஹீல் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. ஏற்கனவே பேட்டர்னை பற்றி நான் சொன்னேன். அப்போ நம்ம மென்டல் திங்கிங் எப்படி இருக்கோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு டிசீஸ் வருது. அப்போ நிறைய பேர் அவங்க இப்படி ஹீல் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி மனசில் நினைப்பு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி அவங்க நிறைய பேரை குணப்படுத்தினதுனால தான் இந்த மாதிரி ஒரு புக்கை எழுத அவங்களுக்கு தோணிச்சு. அந்த ரொம்ப நல்ல புக்கு. இந்த புக்கு வந்து தமிழில் கிடைக்குதான்னு தெரியல. அது நீங்கள் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. கிடைக்காட்டினாலும் இல்லை என்னால் வாங்க முடியாது, இல்லைன்னா எனக்கு படிக்க நேரம் இல்லை அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல. நீங்கள் என்னோட இந்த 3 வீடியோவை திருப்பி கேளுங்க. ஓகே, 3 வீடியோலையும் ஒட்டு மொத்தமாக சொல்லியிருக்கிறது இதுதான். இதில் இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. லூயிஹே ஒன்று வந்து அவங்க வெஜைனல் கேன்சரை பற்றி சொன்னாங்க, ரேப்பு நடந்துச்சு அதனால தான். அது மட்டும் இல்லை, அவங்களோட சின்ன வாழ்க்கை, அதாவது சின்ன வயசில் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஒன்றும் கிடைக்கல, அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இன்னொன்று ஸ்டிஃப்னெக் வந்திருக்கா. ஸ்டிஃப்னெக்னா இந்த கழுத்தில் ஒரு பிடிப்பு, ஒரு 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 பிடிப்பு, ஒரு இறுக்கம். அதை நம்மளால டக்குன்னு இப்படி மாற்ற முடியாது, கழுத்தை பார்க்க முடியாது, திருமணம்னா வலிக்கும். அதுதான் ஸ்டிஃப்னெக். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னெக்கு வந்தப்போ அவங்க யோசித்துருக்காங்க, எனக்கு ஏன் இந்த ஸ்டிஃப்னெக்கு வருதுன்னா அவங்க யோசித்து பார்த்ததில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் சில விஷயத்தில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காங்க. ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காங்கன்னா என்ன, அதாவது ரொம்ப
கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க. ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. நம்ம தமிழில் சொல்ல கேட்டிருக்கோம் இல்லையா, நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும். ஒரு நாணல் செடி மாதிரி வளைஞ்சு கொடுத்தாதான் லைஃப் ஸ்மூத்தாக போகும். விரைச்சிக்கிட்டு இப்படி நம்ம நின்னோம்னா அது உடஞ்சி தான் போகும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். தமிழில் நிறைய இடத்துல வாசித்திருக்கோம். அது மாதிரி நம்மளும் லைஃப்பில் கொஞ்சம்லாம் வளைஞ்சு கொடுக்க கற்றுக்கணுங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக வாழ்கிறோம். அதாவது அதாவது காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 7 மணிக்கு வாக்கிங் போகிறேன், 8 மணிக்கு வந்து குளிக்கிறேன், 9 மணிக்கு சாப்பிட்றேன், 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறேன். இதை மாதிரி கரெக்டாக கட்டு செட்டாக வாழ்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். அது நல்லது. நம்ம அதுக்கு தான் சிஸ்டமேட்டிக் லைஃப்ங்கிறாங்க. இப்போ இந்த சிஸ்டமேட்டிக் லைஃப் வாழ்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு நாளைக்கு என்னால் வாக்கிங் போக முடியல, என்னால் முடியாது, எனக்கு வாக்கிங் போட்டனா எனக்கு அன்னைக்கு லைஃபே சரியாக இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப ரிஜிடாக நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுக்காம ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் ரொம்ப ரிஜிடாக இருந்தோம்னா அதுவே நம்ம உடம்புல பல வியாதிகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னெக் வந்ததுக்கு காரணம் அவங்களும் லைஃப்பில் நிறைய இடத்துல இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்காம ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் ரொம்ப ரிஜிடாக இருந்திருக்காங்க. அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியோட வாழ கற்றுக்கிட்டாங்க. அப்படி கற்றுக்கிட்டு அவங்களோட நினைப்பை மாற்றினதுனாலேயே அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னக்கு மாறிடுச்சு. புரியுதா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்னா என்ன? வெளிக்கு போகும்போது மலம் ரொம்ப கட்டியாகி தினமும் ஒரு நாளைக்கு நார்மலாக 2 தடவை போகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஃப்ரீயாக போகணும். சிலவங்களுக்கு 2 நாள், 3 நாள், 4 நாளுக்கு ஒரு தடவை தான் போவாங்க. அதுவும் கஷ்டப்பட்டு. அதுவும் வயசாக ஆக இந்த கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நிறைய பேருக்கு உண்டு. அதுக்கு அது அதுக்கு காரணம் அவங்க மனோநிலை, மனசுல வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கனால தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து மனசுல இருக்கிற நினைப்பு, அவங்க தன்னை பற்றின நினைப்பு, மற்றவங்கள பற்றி நினைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரிஜிடாக இருக்கும்போது இட் ரிசல்ட்ஸ் இன் கான்ஸ்டிபேஷன், நெக் பெயின், கான்ஸ்டிபேஷன் எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. சிலவங்க அதாவது பணம் நிறைய இருக்கும், பணம் இருந்தால் கூட செலவு பண்ண மாட்டாங்க. அந்த கஞ்சத்தனம், அந்த நிறைய பேர் இந்த கஞ்சத்தனத்துல அது கூட அந்த சுபாவம் கூட, அந்த குணம் கூட நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, சேமிக்கலாம், மிச்சப்படுத்தலாம், வாழ்க்கையை நல்ல விதத்துல கால்குலேஷனோட வாழலாம். ஆனா ஒரேடியாக கஞ்சத்தனம் காமிக்கிறது நல்லதில்லை. அப்படி அதெல்லாம் கூட இந்த உடம்புல இந்த மாதிரி வியாதிகளாக வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் தான் அவங்க சொல்றதுக்கு காரணம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி இருக்கு? இதுக்கெல்லாம் வழி இருக்கா? இருக்கு. என்ன வழி? மெட்டாபிசிக்கல் மெத்தட். மெட்டாபிசிக்கல் மெத்தட்னா என்ன? இந்த ஐம்புலன்களுக்கு அப்பால்பட்ட ஒரு சக்தி. ஐம்புலன்களுக்கு அப்பால்பட்ட ஒரு சக்தினா என்ன? நம்ம இங்கேருந்து சக்தியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போதே நமக்கு மெடிடேஷன் பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால நமக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, நிறைய காஸ்மிக் எனர்ஜி வருது. பிரபஞ்சத்திலேருந்து காஸ்மிக் எனர்ஜி நமக்கு இங்கே இது வழியாக, சகசிராரம் வழியாக உடம்புல போகும்போது அதுவே உடம்புல பாதி வியாதியை மாற்றுது. 2வது, நமக்கு மனசில் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டினா என்ன? இதனால தான் இது, இதனால தான் அது, அப்படி இருக்கிறனால தான் இப்படி அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அப்போ மனசுல கிளாரிட்டி உண்டு. அப்போ கிளாரிட்டி இருக்கும்போது இந்த உடம்புல வர்ற வியாதிக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்மளால யோசிச்சு கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மெட்டாபிசிக்கல் மெத்தட்ல இன்னொன்று என்ன? ஒன்று மெடிடேஷன், தியானம். இன்னொன்று என்ன? அந்த நெகட்டிவா இருக்க சிந்தனைகளை எல்லாம்
பாசிட்டிவான சிந்தனையாக மாற்றணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. பெரிய லிஸ்ட்டு. அதாவது ஒரு டிசீஸு, அதுக்கு காரணம், அதை மாற்றுறது எப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது இப்போ என்ன ஏதாவது ஒரு டிசீஸ், நிறைய டிசீஸு சொல்லியிருக்காங்க. அதில் நான் இப்போ பாருங்க, ஹை பிபி. ஹை பிபினா ஒரு 40-45 வயசானதுக்கு அப்புறம் தான் இந்த ஹை பிபி வருது யூஸ்வலாக. இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி 20 வயசுலேயே பிபி மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்காங்க, இல்லைங்கள? அதெல்லாம் ஏன்? அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கணும். நம்ம அதை பாசிட்டிவால் மாற்றணும். இப்போ இன்னைக்கு வேலைக்கு போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, சாயங்காலம் வந்தோமா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் கொண்டு வந்து ஒய்ஃபுக்கிட்டையும் குழந்தைங்கள்ட்டையும் காமிக்காமல் வரும்போதே நம்ம பிளான் பண்ணணும். அதை இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவ் திங்கிங்கினால மாற்றணும். எப்படி பாசிட்டிவ் திங்கிங்னால மாற்றுவீங்க? சரி, வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் குளிக்கணும், நல்லா ஷவர், நல்லா பச்சை தண்ணியில் குளிக்கணும். இந்த பச்சை தண்ணியில் குளிக்கிறதே நமக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் உண்டு. குளிக்கணும். குளித்ததுக்கப்புறம் பசங்கள்கிட்ட, பொண்டாட்டிகிட்ட நல்லா பேசணும், சந்தோஷமாக இருக்கணும். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கணும், இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஈஸி சேரில் ரிலாக்ஸ்டாக படுக்கணும். கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணும். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம். இல்லைன்னா அன்றைக்கி நடந்ததெல்லாம் பற்றி நானே யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங். இந்த பாசிட்டிவ் திங்கிங்கெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஷூஸை ஒரு தடவை ஒரு பக்கத்தில் எறிய வேண்டியது, சாக்ஸை ஒரு பக்கத்தில் எறிய வேண்டியது, பேகை தூக்கி விசிற வேண்டியது, ஒய்ஃபுக்கு டக்குன்னு அப்படின்னு கத்த வேண்டியது, பசங்களை எல்லாம் போட்டு சிடிச்சிடுன்னு விழ வேண்டியது, குழந்தை ஏதோ அப்பா அப்பான்னு ஆசையாக ஓடி வந்தேன்னா எப்பா தள்ளிப்போ அப்படிங்கிறது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணினா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர குறைய போகிறதில்ல. அப்போது இந்த மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸை, நம்மளோட ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை எப்படி மாற்றணும்? நம்ம யோசிக்கணும். போகும்போதே ரிலாக்ஸ்டாக போகணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒன்றும் உங்களால் பண்ண முடியலையா, வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க. நல்ல வார்த்தை பேச வேண்டாம். ஒய்ஃபு சமைச்சு வச்சது நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். பசங்கள்கிட்டையும் ஒன்றும் வாயை மூடிட்டு பேசாமல் இருங்களேன். மற்றவங்களுக்கும் புரியும், ஏதோ அப்பா இன்னைக்கு டென்ஷனோடு வந்திருக்காரு, நம்ம ஒன்றும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதாவது பண்ணலாம்ல. அப்படியாவது நம்மளையே நம்ம திருத்திக்க பார்க்கணும். ஓகேயா? இப்போ ஹை பிபிக்கு அவருக்கு அர்த்தம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஹை பிபி ஏன் வருதுன்னா, லாங் ஸ்டாண்டிங் இமோஷனல் ப்ராப்ளம் நாட் சால்வ்டு. அதாவது லாங் ஸ்டாண்டிங் இமோஷனல் ப்ராப்ளம்னா என்ன? ரொம்ப நாளாக புறையோடி போன மானசீகமான ஒரு அவஸ்தை. அது ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கு. அது இன்னும் சால்வ் ஆகலை. சின்னதுல நமக்கு கிடைக்காத அன்பு, சின்னது நம்மளை குட்டி 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 வளர்த்தாங்க, இல்லைன்னா அடிச்சு வளர்த்தாங்க, இல்லைன்னா குத்த சொல்லி நம்மளை வளர்த்தாங்க. அதனால உண்டான ஒரு வெறுப்பு. அப்போ இதெல்லாம் இப்பவும் மனசுக்குள்ள தாங்கிட்டு நடக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? சின்னதுல சரி, எங்கள் அப்பாவுக்கு தெரியல, அடிக்கக்கூடாதுன்னு தெரியல, நல்ல வார்த்தை பேசணும்னு தெரியல, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அடித்தாரு, போனா போகுது. நான் இப்போ ஒரு அப்பாவாக இருக்கேன், நான் இப்போ அதே தப்பை பண்ணக்கூடாது. நான் நல்லபடியாக இருக்கணும், நான் என் குழந்தைகள்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸை கண்டுபிடிச்சு வெளியே போட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் இமோஷன்ஸை வைக்கணும். இதுதாங்க வழி, வேற ஒன்றும் இல்லை. அப்போது அவன் நிறைய விஷயங்கள் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களே சொல்கிறாங்க, 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. இதே தான், இவ்வளோ நேரம் சொன்னதே தான் திருப்பியும் கடைசியில் அவங்க புக்கில் எழுதியிருக்காங்க. சரி, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா, அதாவது புக்கை வாங்கலை படிக்கலைனாலும் கூட அவங்க 3 பாயிண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ஏதாவது உடம்புல வந்ததா, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. என்ன எழுதியிருக்காங்க? சிட் குவைட்லி அண்ட் அனலைஸ். சிட் குவைட்லின்னா என்ன? ஒரு இடத்துல உட்காந்து, ஏன் இப்படி வந்தது, எனக்கு என்ன காரணம், ஏன் எனக்கு மாறாத முட்டு வலி,
ஏன் எனக்கு 10 வருஷமா 10 வருஷமா முட்டு வலி இருக்கு. 20 டாக்டரை மாத்திட்டேன். எத்தனையோ மருந்துகள் மாத்தி மாத்தி சாப்பிடுறேன். ஏன் அது மாறல? வெறும் டாக்டர்ட்ட போறதுனாலயோ, வெறுமனே வெளியில இருந்து மருந்துகள் சாப்பிடுறதுனாலயோ, அந்த டிசீஸ் மாறலன்னா, அதுக்கு காரணம் உள்ள நம்ம மனசுல புரையோடி போன ஏதோ ஒரு விஷயம் கிடக்குது. அத வெளிய இருக்க டாக்டரோ, நம்ம கூட இருக்கவங்களோ கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அத கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல தனிமையில கொஞ்ச நேரம் உட்காரணும். ஏன் இன்னைக்கு வந்தது? ஏன் இப்படி வந்தது? ஏன் இவ்வளவு நாளா நமக்கு இது மாறல? அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சுட்டு நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு மனசுல அதுக்கு உண்டான காரணம் ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும். 2வது ஸ்டெப்பு, அதை நீங்க வேணா ஒரு பேப்பர்ல எழுதலாம், இல்லைன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். 2வது ஸ்டெப்பு, இந்த இந்த புரையோடி போன இந்த நெகட்டிவ் இமோஷனை ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச் அப்படின்னு நினைக்கணும். ஐ எம் வில்லிங் டு சேஞ்சுனா என்ன? இதை நான் மாற்ற போறேன் அப்படின்னு நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். சரி, என் மனசுல சின்னதுல இருந்தே எனக்கு எங்க அப்பா மேல ஒரு வெறுப்பு இருக்கு. எங்க அப்பா என்னை சரியா கவனிக்கல. எங்க அப்பா எனக்கு நல்ல ஸ்கூல்ல என்னை சேர்க்கல. அதனால்தான் நான் படிக்கல. என்னை இங்கிலீஷ் மீடியத்துல போட்டிருந்தாங்கன்னா நான் நல்லாவது வந்திருப்பேன். இப்ப பாரு, இங்கிலீஷே பேச தெரியல. எனக்கு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல. என் வாழ்க்கையே இதனால நாசமா போச்சு. எங்க அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு இவ்வளவு நாள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எங்க அப்பா மேல உள்ள வெறுப்பை நான் மாத்துறதுக்கு தயாரா இருக்கேன். ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச். எப்படி? எங்க அப்பாவை மன்னிக்கணும். அப்பா, உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க அப்படி பண்ணீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல என்னை வளர்த்தீங்க. போனா போகுதுப்பா, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். உங்க அப்பா உயிரோட இருந்தாலும் சரி, இறந்துட்டாலும் சரி, நீங்க அப்பாட்ட பேசணும். எப்படி? மன்னிச்சிட்டேன்பா, விடுங்கப்பா, நான் இனிமேல் உங்களை பத்தி தப்பா பேச மாட்டேன் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கணும். அதுதான் முக்கியம். என்னோட ஹஸ்பண்ட் எப்ப பார் குடிச்சிட்டு வர்றாரு, அடின்னு அடிக்கிறாரு. வெறுப்பு. இந்த மனுஷனை எல்லாம் கட்டிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், வெறுத்து வாழ்றேன் நான் அப்படிங்கிறத மாத்தி, நான் சரி அதுக்கெல்லாம் வேற வழி என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை மாத்துறதுக்கு உண்டான வழிகள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அல்லாம சும்மா அவரை குத்த சொல்லிட்டு வெறுத்து சண்டை போட்டு வாழறத விட அவங்கள அட்வைஸ் பண்ணலாம், அவங்கள திருத்த பார்க்கலாம். அவங்க திருத்தவே மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களை அதுல இருந்து மாத்தி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். அதுக்காக உடனே டைவர்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. அதே வீட்டுல, அதே குடும்பத்துல, ஒரே வீட்டுல வாழ்ந்தா கூட ஏதோ 8 மணிக்கு வராரு, எப்பவும் குடிச்சிட்டு தான் வராரு. வந்தோடனே சண்டை, அடி பிடி. 8 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சமையல்லாம் பண்ணி பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து, நீங்களும் சாப்பிட்டு அவருக்கு உண்டான சாப்பாட்டை மேசை மேல எடுத்து வச்சுட்டு கதவை பூட்டிட்டு தூங்குங்க. ஸோ அப்படியெல்லாம் கூட நம்ம யோசிக்கணுங்கிற. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம யோசிச்சு எப்படி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு யோசிங்க. அவருக்காக பிரார்த்தனை பண்ணலாம், அவருக்காக மெடிடேட் பண்ணலாம், அவருக்காக நல்ல வார்த்தைகள் சொல்லலாம், அவரை வாழ்த்தலாம். நீங்க நல்லாவீங்க, நீங்க நல்ல நாசமா போவீங்கன்னு சொல்றதை விட நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும், நீங்களும் நல்லாவீங்க, என்னோட புருஷனும் நல்லாவான், நல்ல ஆளா மாறுவான், என்ன ஒரு நாளைக்கு என் கூட வந்து சந்தோஷமா வாழ்வார் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அதெல்லாம் நடக்க போறது இல்லைன்னு உங்களுக்கு 100% தோணுச்சா, அதுல இருந்து விலகி இருக்க பார்க்கணும். அது எப்படி விலகுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கிறதெல்லாம் யாருக்கும் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்க முடியாது. அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க சிச்சுவேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். ஓகே, ஸோ நான் உங்களை மன்னிக்க தயாரா இருக்கேன், நான் என்னையே மன்னிக்க தயாரா இருக்கேன்.
நான் என்னையே நேசிக்கிறேன், நான் எங்கள் அப்பாவை நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யணும். 3வது ஸ்டெப் என்னன்னா, அஹ், மு- 2வது ஸ்டெப்பு மாத்துறதுக்கு அவங்கள மன்னிக்கணும். 3வது ஸ்டெப்பு அவங்கள நேசிக்கணும். மறக்கணும், இல்லை மன்னிக்கணும், அடுத்தது அவங்கள நேசிக்கணும். போனா போதும். உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எங்களை வளர்த்துருக்கீங்க, பரவாயில்லப்பா. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். நான் இனிமேல் என் பசங்களை நான் நல்லா வளர்ப்பேன். அவங்களுக்கு உண்டானதை நான் பாசிட்டிவாக பண்ணி கொடுப்பேன். நானும் என்னோட வாழ்க்கையை ஹாப்பியாக வச்சுருப்பேன். அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை மாற்றி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம அதை மாற்றணும். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சாலே போகிறோம். நம்ம லைஃப் லாங், நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம ஆயுசு இருக்கிற வரைக்கும் நம்மளால ஹாப்பியாக வாழ முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா வீடியோவில் திருப்பி திருப்பி போட்டு போட்டு கேளுங்க. தனிமையில உட்காந்து சிந்திச்சு மனசுல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் மாற்றி அதெல்லாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணி எல்லாரும் நலமாக வாழணும். ஃபிசிக்கலி மென்டலி ஹாப்பியாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. கடவுளை நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். வாழ்க வளமுடன். சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும், ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் முக்தியெல்லாம் தேடி போக முடியும். ஓகே, ஸோ இதோட இந்த புக் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் புதுசாக ஒரு டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கெல்லாம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சக்ராஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அது ஒரு 7-8 வீடியோவில் வரும். அதுக்கு ரெடியாக இருங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதுலேயும் நம்மளை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.